சாம்பார் செய்ய போகிற லஞ்சுக்கு முதல்ல பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு நம்ம போட்டுக்கிடலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவை போட்டுக்கிறேன். அடுத்தது அதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிடுறேன். 3 பச்சை மிளகா, எனக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். அடுத்தது தக்காளி புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளி எனக்கு தான், இதுக்கு புளி போட போகிறதில்ல. இந்த தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்தது சாம்பார் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். சுவையான சுரக்காய் சாம்பார் தயாராகுது. சாம்பார் வெங்காயம், கொஞ்சமாக வெந்தயம் போடணும். எப்படி இருந்தாலும் சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக சீரகம் போட்டே ஆகணும். 2-3 மிளகும் போயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டே ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ட்ரபிள், வாயு தொல்லைலாம் வராது. எல்லாம் போட்டேன். ஒரு 5 சவுண்டு இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போத்தீஸ் இல்லை சரவணா போயிட்டு சாரீ எடுக்க போகிறோம். போத்தீஸ் சரவணாவில் சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்றத வீடியோவில் போடுறேன். அதுக்காக வேகமாக நான் சமையல் பண்ணுறேன். நேற்று உள்ள ரசம் இருக்குது, போதும். இது கிள்ளி வந்து சுரக்காய் சாம்பார் நல்லா வேகணும். ஒரு 5-6 சவுண்டு ஒன்று நல்லா குழைய வேகணும். அப்படியே கடைஞ்சிட்டு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். கொஞ்சோண்டு வேணும்னா நம்மளுக்கு காரத்துக்கு சாம்பார் பொடி கூட போட்டுக்கிடலாம். இது நல்லா வேகட்டும். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் எடுத்து, தண்ணி இருக்குது கொஞ்சம் சட்டியில், அதை இப்படி ஊற்றிருக்கேன். சரி, போதும். எண்ணெய் இல்லை, கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கிறேன். பொடிட்டும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு பொடிட்டும். கடுகு பொடிஞ்சிச்சா, நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை. எப்பயுமே மண் சட்டியில் தான் சாம்பார் பண்ணுவேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் காரக்குழம்புனாலும் இது வந்து பருப்பு சட்டி. இன்னும் வேகலை, அதுக்குள்ளே அந்த குக்கர் ஓப்பன் பண்ண முடியல. அதுக்குள்ளே இது வெங்காயத்தை நல்லா கருகெல்லாம் தாளிச்சிடும், ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். நான் இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இந்த எண்ணெயிலே கொஞ்சம், இதான் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, இதை சிம்மில் வச்சுருவோம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா இதிலே போட்டு கடைஞ்சிக்கிடலாம். இந்த குழிக்கரண்டி வச்சு நான் நல்லா கடைஞ்சிக்கிடுறேன். இதை அப்படியே இந்த பருப்பு சட்டியில் ஊற்றிக்கிடுறேன். இப்போ இந்த பருப்பு சட்டிலே நம்ம இதை கடையணும். சுவையான சுரக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புளி ஊற்றவே தேவையில்லை, ஏன்னா நான் 2 தக்காளி போட்டேன். நல்லா மிளகாலாம் போட்டு இந்த பாருங்க, சுவையான சுரக்காய் சாம்பார் இதிலே நல்லா கடைஞ்சி விட்டுப்போம். தேவைக்கு கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க, அது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக கொத்தமல்லி தழை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் போடல. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். எப்பவுமே இந்த சாம்பார் மண் சட்டியில் செய்யும்போது ஒரு நெய் வாசனை வரும் சாம்பார். உப்பு போட்டுக்கிட்டேன். இது அப்படியே 2-3 கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா எல்லாமே பச்சை வாசனை போயிருக்கும். இதை பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கடைப்பட்டுருச்சு பாருங்கள். சுவையான சுரக்காய் சாம்பார். நம்ம வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக இந்த குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சுவையான சுரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு வேலை. இல்லை, காப்பி கலர் பார்டர் தான். இது 800 ரூபா தான். ஜீவா நல்லா இருக்காமா? நல்லா இருக்குமா? ஆனால் கோல்டன் கலர். நீங்கள் கோல்டு தான் எடுப்பீங்கல்ல? இல்லை, கோல்டு இதோ இது காப்பி கலராம்மா. இதை எடு, காப்பி கலரா பாரு. காப்பி கலரா? அம்மா கலரா இது? அம்மா கலர் வேறு. அவன் தான் சொன்னா காப்பி கலர்னா. அது ஒரு மாதிரி காப்பி கலரா? அது காப்பி கலர்னா எதுன்னு சார்? அங்கெல்லாம் கூட இருக்கு, அங்கெல்லாம் கூட நிறைய இருக்கு, அங்கெல்லாம் கூட இருக்கு நிறையா. அந்த சைடு லாஸ்ட்லலாம்
நிறைய இருக்கு. இதெல்லாம் அழகா அவளுக்கு பிடிக்கலையாம்மா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல. நல்லா இருக்கு. பிடிக்கலையாமே? ரொம்ப அழகா இருக்கு. கிராண்டா இருக்குடி. பிடிக்கலையாமே? சீ, இந்த கலர் நீங்க எடுங்கடி. எல்லாரும் இந்த அழகா இருக்குடி. அதை இங்க பாத்துட்டியா? அவளுக்கு பார்த்து இந்த கலர் பார்டர் வரும். இந்த கலர் மெயின். இந்த கலரா நீ காமிச்சு இன்னும் டார்க்கா இருந்தது. அது டார்க்கா இருந்தது பொண்ணு நீ காமிச்சது எனக்கு. அண்ணாச்சி ஆப் இதெல்லாம் அப்படியே இதுவா இருக்கிறது போல. இதுல காப்பி கலர் இருக்கா? எடுக்கட்டும் விடு. இது காப்பி கலரா? இது கிடையாது மோனா, நான் காமிச்ச அந்த கலர் தான். வாட் 825 நல்லா இருக்கா? வச்சு பாரு. அர்ச்சனா இது காப்பி கலராமா? இது என்ன கலர் ஆக்சுவலா? பாரு இங்க பாரு. வைலட்டா? வைலட்டா? பிளாக்கா? தீபிகா நீ டாப் பார்க்கலையா? அம்மா இதெல்லாம் எப்படிம்மா போடுறது? கிளச்சர் அப்படியே டைட்டாகவே இருக்காது. ஆனால் அழகாக இருக்குல்ல. ரொம்ப அழகாக இருக்கு. உன் சாரிக்கு மேட்ச கிளிப்பு வாங்குறது தானே? நீ டாப் வாங்கலையா? ஆண்டி பார்த்துட்டு இருக்கா ஆண்டி. பிரியா கொண்டு அனுப்பிச்சு விட்டா. ஜீவா இது நல்லா இருக்கு பாரு. சிம்பிளாக அழகாக இருக்கு பாரு. வேண்டாம் இந்த அட்டிக்கு இது அழகா இருக்க. அது 1000 ரூபாய். நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி போட்டுக்கலாமே. அந்த மாதிரி அட்டிக்கு மாதிரி மாட்டல் பாரு. இது நல்லா இருக்கு பாரு. இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு இது மாதிரிலாம் போடணும். அந்த மாதிரி 842 ரூபாய். எது இது? ஐயோப்பா. இந்த கீழே இருக்க சாதா மாடல் உனக்கு பிடிக்கிற மாடல் அது அல்ல சின்னது இருக்கும். தள்ளி பார்த்தா தானே அடுத்தடுத்து ஒரு இதை பார்த்துட்டு விடுறேன். தள்ளி பாரு. இது எல்லாமே பெருசு போனா அப்பா. இந்த இது விலையே இல்லை. இதில் விலை கம்மியாக இந்த மாதிரி எடுக்கலாம். சின்னதா சின்னதா இல்லை அந்த மாதிரி நெக்லஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து 1037 ரூபாய். ஏய் பொண்ணே அது விலை அதிகம்டி. எனக்கு இது பிடிச்சிருக்கு ஜீவா. இந்த அட்டிகை இது வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். அழகாக இருக்குல்ல. 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. ஆனால் நான் வந்து சாரி என்ன கலர் போடுறேன்? கோல்டே போட்டுக்கலாம். அம்மா இது 400 ரூபாய். இது வேணுமா? இந்த பாரு சிம்பிளாக பாரு 400 ரூபாய். நல்லா இருக்கு. வேற கலர் இருக்கு பாரு. இதோ இருக்கு பாரு. வா இந்த பாரு. ரெட் இருக்கு, ப்ளூ இருக்குது, இது பாரு பச்சை இருக்கு. எல்லாம் 400 ரூபாய் தான். இது அழகா இருக்குல்ல. கம்மல் மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கோ. இது 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 வேற கலர். இந்த இதில் பார்க்கலாம் லைனா. இந்த பாரு இந்த பச்சை பாரு. இது பாரு இது பாரு. நல்லா ரொம்ப விலை 500 ரூபாய். இந்த மாதிரி நான் அங்கே பார்க்குறேன். அங்கே பாரு 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 என்ன ஒன்று பாரு. இது பாரு சோக்கர் பாரு. அம்மா வேணி எங்கே இருக்குன்னு பாரு. வேண்டாம்மா வேணி 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 எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அதான் வேணி எங்கே இருக்குன்னு பாரு. ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வேணி தான் வேணும். கருப்பு பொம்மை தான் அழகாக இருக்கு. செம்ம அழகு.
சரவணா ஸ்டோர் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. காசு கொடுத்துருங்க. காசு கொடுத்துருங்க, செருப்பு கழிச்சு நின்று. ஆமாம், அதுதான். வெயிட்டும் பார்த்தாச்சு. ஆமாம், எல்லாம் வெயிட் பார்த்தாச்சு. பில்லெல்லாம் எதுக்கு எந்த வாங்கினா உங்க வாங்கினா அந்த சேலை நல்லா இருக்காம்மா. லாஸ்ட் வரைக்கும் நான் காப்பி கலர் சேலத்தை காப்பி கலராக வயல கடி. நீங்க என்ன குடிக்கிறீங்க பெரியம்மா? நீங்கம்மா வெஜிடபிள் எடுத்தாச்சு, கேட்டு எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? ஆ